ஆமா குதிரை ஆட்டம், வல்லடம்பு, சிலம்ப தொழில், மாயவித்தை, சங்கீதம், சாயத்து, சாயத்தியம், 4 வேதம், 6 சாஸ்திரம், 18 புராணங்கள், 32 தான தர்மங்கள், 64 கலைக்கானியங்கள், 96 தத்துவம், 108 யாகம். ஐயா இப்பேற்பட்ட பல கலைகளை எல்லாம் படித்து வாரார் கோவிந்தன். அப்படி படித்து வரும்போது இவர் எல்லாத்திலையும் முதல் இடம் முடிச்சுக்கிட்டே இருக்காரு. முதன்மையான இடம். இப்படி முதன்மையான இடத்துக்கு வர வர பக்கத்து மாணவருக்கு எல்லாம் இவர் மேல கொஞ்சம் பொறாம இருக்கும்ல. என்ன வந்தா ஒரு ஆண்டி வண்ணாருக்கு மவனா வந்துட்டு ஒரு வண்ணார் குலத்துல பிறந்துட்டு எல்லாத்திலையும் முதல் இடம் முடிக்கான அப்படின்னு பக்கத்து மாணவர்களுக்கெல்லாம் பொறாம. ஆமா களவுக்கு எத்தனை பேரு? களவுக்கு எத்தனை பேரு? அதான பார்த்தேன். ஆமா ஒண்ணும் போடுவான். களவுக்கு ஒருவன், கல்விக்கு இருவன். களவங்க ஒருத்தனை கூட்டு போனோம்னா அடிபட்டுட்டோம்னா சொல்லி கொடுத்துருவான். கண்டிப்பா காட்டி கொடுத்துருவான். களவுக்கு ஒருவனா அதானே. கல்விக்கு இருவர் இருக்கணுமா? இருக்கணும்ல. கூட ஒருவன் இருந்தா தான் தெரியாத பாடத்தை சொல்லி கொடுப்பான். ஆமா அதான் கல்விக்கு 2 பேர் இருந்து படிக்கணும். படிக்கணும்ல. மாப்பிள்ள ஒரு இடம் எழுதி வைக்கிறா, அதுதான் அவர் ஒண்ணு. இதுல கல்வியில கண்டுபிடிச்சுக்கணும். கண்டுபிடியாதவன் கழுத பிறவி. அப்படியா? அதனால இவர் முதன்மையான பாடத்துல வரவோ பக்கத்து மாணவர்லாம் வண்ணாருடைய மகன் இப்படி படிக்கான அப்படின்னு இவரை கூட்டத்தோட சேர்க்க மாட்டாங்க. ஆமா எல்லாத்தையும் தனிமையா போற வாடா இவனை நம்ம எதுக்குமே சேர்க்கக்கூடாது. கொஞ்சமா நம்ம கூட இருந்து ஒரு அன்பா பேசலாம்ல. ஏன்னா படிப்புல வந்து கவனம் சாத்துனதுல இவங்க கூட சேர்ந்து விளையாட்டுக்கு போகல. அப்போ ஒரு நாள் இந்த கோவிந்தன் அந்த பக்கத்து பையங்களை விட்டு என்னப்பா என்னையும் விளையாட்டுக்கு சேர்த்துக்கோங்களேன், இல்லையா ஒதுக்கி வைக்கியா? ஏன் நீ படிப்புல மட்டும் தன்னந்தனிமையா இருந்து முதல் மாறு வாங்குதியா? ஏன் எங்களுக்கெல்லாம் சொல்லி கொடுத்தா ஆவாதோ? அப்ப அதுல தனிமை உனக்கு விளையாடுறதுக்கு மட்டும் நான் தேவைப்படுதோ? அதனால உன்னை சேர்க்க மாட்டோம். நீ குளத்துல தாழ்ந்த குளம், நீ வண்ணார் குளத்துல பிறந்தவன். அதனால வண்ணார் குளத்துல பிறந்ததுனால நாங்க ராசா வீட்டில் உள்ள பிள்ளைகள் பெரிய பெரிய கௌரவம் உள்ளவங்க, பெரிய பெரிய பட்டதாரிகளுடைய மகங்க. நீ எங்க கூட நீ சேரக்கூடாது. நீ குளத்தால தாழ்ந்த குளத்துல பிறந்துட்ட, நீ வண்ணார் ஜாதியில பிறந்ததுனால எங்க கூட சேர மாட்டோம் அப்படின்னு கூட சேர்ந்த மாணவர்கள் சொல்ல இந்த கோவிந்தனுக்கு மனசு கலக்க அடையுது. வந்துருமில்ல. நம்மளை பார்த்து சாதியை பிரிச்சு வண்ணார் ஜாதியில பிறந்தவங்க நம்மளை தாழ்த்தப்பட்டு பேசிட்டாங்களே. இத போய் நம்ம உடனடியாக போய் விளையும் பயிர நம்ம மழையில கிளியணும்ல. ஆமா இதை வாத்தியார்ட்ட சொல்லி இந்த வார்த்தை இனிமேல் இந்த பையங்க வாய்க்கல சாதி மதம் பார்த்து சொல்லக்கூடாதுன்னு வாத்தியார்ட்ட சொல்லி கண்டிக்கணுமே. ஆமா அப்படின்னு ஓடி வாரார் கோவிந்தன் வாத்தியார் இடத்துல. ஐயா வாத்தியார நீங்க சொன்ன பிரகாரம் நல்ல முறையில நான் படிச்சுக்கிட்டு இருக்கேன். ஆமா கூட சேர்ந்த பையங்களை விளையாட்டுக்கு சேர்க்க சொன்னேன், சேர்க்க மாட்டோம்னு சொன்னாங்க, சொல்லிட்டாங்க. என்ன பார்த்து சாதியில நான் வண்ணாறு சாதின்னு என்ன ஏளனமா பேசிட்டாங்க. வண்ணாருன்னு சொன்னதுனால அங்கத்தம் மடிச்சு போடுது ஐயா. சுட்ட புண்ணு சீக்கிரம் 6 நாளும் ஆறிடுமே. நாவால சுட்ட புண்ணு நான் அழிஞ்சாலும் தீராது மன்னா. வாத்தியார இந்த பிள்ளைகளை கண்டிங்கன்னு சொல்லி உடனே சொன்னார் கோவிந்த. ஐயோ அப்பதான் சொல்றாரு, யாருடா சொன்ன வண்ணார் பிள்ளைன்னு? யாரு உன்னுடைய வரலாறு புறம் தெரிஞ்ச வந்த வாத்தியாரு. ஆமா போ என்ன நான் வண்ணார் விட்டு பிள்ளை இல்லையா? ஐயா கிடையாதுப்பா. யார் விட்டு பிள்ளை உண்மையை சொல்லுங்க வாத்தியாரு. நீ பேர வளர்ந்ததான் வண்ணார் குளம். ஆமா உன்னை உங்க அம்மா உங்க அப்பாவும் ஆத்து படுத்துறைக்கு சலுவைக்கு போவையில போகும்போது ஆத்தாங்கர வரத்துல ஆலமரத்தடியில பேலப்பெட்டியில நீ வந்திருக்க. பேலப்பெட்டியும் தங்க பெட்டி. அந்த தங்க பெட்டிக்குள்ள தங்கம் தான் இருக்கணும். உங்க அப்பன் சலவைக்கு போன ஆண்டி வண்ணார் அதை தூக்கி கரையில திறந்து பார்க்கும் போது கிடைச்ச புள்ள நீ. நீ வரும்போது பீதாம்பர பட்டோட தங்க பொருளோட நீ வந்திருக்க. ஆனா சாமானிய பட்டவங்க இப்படி தங்க பொருள் பீதாம்பரம் உள்ள கட்ட முடியாது. ஒரு நாட்டுக்கு ராஜாவுடைய பிள்ளையா இருக்க போய்தான் இப்படி தங்க பொருளும் பீதாம்பர பட்டோட வந்திருக்க. நீ வண்ணாறு குளம் இல்ல. கிடையாதுப்பா. பிறந்தது ராசகுளம். குளம் போ. நீ ராசா விட்டு பிள்ளையப்பா. வண்ணாறு சாதி கிடையாதுப்பா. சந்தேகம் இருந்ததுன்னா உங்க அம்மா பட்டு நீனே போய்க்க. காட்டுக்க போ என்று ஆமா வாத்தியாருன்னு சொன்ன போது மகன் கோவிந்தனோ வாராரே அழைக்காரே நடத்திய
இங்க வாங்கப்பா. என்னடா நம்ம பிள்ளை பள்ளிக்கூடத்தை படிச்சு முடிச்சுட்டு வந்துட்டான் முழுக்க முழுக்க அந்த மகன் வந்த விருத்தியிலே கோவத்துல எல்லாம் கூப்பிடுதான். கோவத்துல நல்லா கூப்பிடுதான். அப்படின்னா ஆண்டி வண்ணாரும் அலட்சியம்மாளும் அம்முவா மகனைத்தான் கண்ட போதே கண்ட போதே கோவிந்தன கோவிந்தனே அழைத்ததொரு விவரம் என்ன வரும் என்னை சொல்லணுமே சொல்லணுமே ஆண்டி வண்ணர் கேட்ட போதே கேட்ட போதே கோவிந்தனும் சொல்லுவாரா வாரோ. ஏ அம்மா அம்மாவே எனக்கு ஒரு உண்மை தெரிஞ்சாவணும். நான் தெரிஞ்சாவணும் இன்னைக்கு. ஆமாங்க. என்ன தெரியுமா? என்ன நான் 4 பையங்களோட விளையாட போகணும் ஆசைப்பட்ட நேரத்தில் என்ன வண்ணாருன்னு சொல்லி என்ன யாரும் நம்ம பேசினாங்க. பேசிட்டாங்க. என்ன வண்ணாருன்னு சொல்றாங்க. நான் வாத்தியார்ட்ட வந்து புகார் கொடுத்தேன். நான் கொடுத்தேன். அப்ப சொன்னாரு நான் வண்ணாறு குளம் இல்லைன்னு சொல்லிட்டாரு. நான் சொல்லிட்டாரு. நான் ராசா வெட்டு புள்ளுன்னு சொல்றாரு. அது உண்மையா உண்மையா பொய்யாமோ? என்கிட்ட நீங்க மறைக்காதீங்க. மறைக்க கூடாது. உங்க வயத்துல பிறந்த பிள்ளையா பிள்ளையா நான் கண்டெடுத்து வளர்த்த பிள்ளையா தெரியணுமில்ல. நான் ஆண்டி வண்ணாருக்கு மகனா பிறந்தனா இல்ல அரசாங்க ஆளு ராஜாவுக்கு நான் மகனா பிறந்தனா தெரியணுமில்ல. நான் யாரு மகன் உண்மையை சொல்லு. சொல்லுங்க சொல்லுங்க. இந்த ஆண்டி வண்ணாரிடத்திலே கேட்கார் மகன் கோவிந்த. ஐயோ ஏ அப்பா ஏ மகனே மகனே என் வயத்துல பிறந்த பிள்ளை கிடையாது 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 போ. அன்று ஒரு காலத்துல வகை ஆத்து தண்ணிக்கு சலவைக்கு போனோம் போனோம் போனோம். சலவை தொழிலுக்கு போகும்போது ஆலமரத்து தண்ணியில ஓரமாக ஆத்துல அலையடிச்சு ஆலமரத்து ஓரமணி ஒதுங்கி இருந்த தங்க பொருளோ புதையலோன்னு நினைச்சு போய் பெட்டியை தூக்குனேன். தூக்கி பார்த்தேன். பெட்டிக்குள்ள பொண்ணு இல்ல பொருள் இல்ல. நீ ஒண்ணு பெண்ணு போல பிள்ளையா கிடைச்சப்பா. பொன்மினுங்கும் போல திரேகத்தோடையும் அந்த அம்சமாக உன்னை கண்டெடுத்தா எடுத்திருக்கேன்ப்பா. பீதாம்பரம் பட்டு கட்டி தங்க பொருளோட கண்டெடுத்த பிள்ளைதான்ப்பா நீ. அந்த வாத்தியார் சொன்ன பிறகு நீ ராஜா விட்டு பிள்ளைதான்டா. பிள்ளைதானப்பா. எங்களுக்கு மகனும் இல்ல இல்ல கண்டெடுத்த மகன் தானே கோவிந்தனே ஆண்டி வண்ணர் சொன்ன போதே கோவிந்தனு அம்மா கிட்ட சொல்லுவார். அப்பா ஆண்டி வண்ணாரே அம்மா மாடத்திய ராசா விட்டு பிள்ளையா இருந்தாலும் ஒரு நாள் ஒரு பொழுதாவது நான் 6 வயசுல இருந்து இந்த 12 வயசு வரைக்கும் உங்க பக்கத்துல வளர்ந்துருக்கோம்ல. நீங்க கொடுத்த சாப்பாடை சாப்பிட்டு தானே வளர்ந்திருக்கேன். வளர்த்தது நீங்க தானே. அதனால எனக்கு அப்பா ஆண்டி வண்ணாரு தான். எனக்கு அம்மாவும் மாடத்தி அம்மா தான். உள்ளாங்கையில உப்பு வச்சவன ஊழி தலைமுறைக்கு நான் மறக்க மாட்டேன். என்ன வளர்த்ததுனால எனக்கு தாயின் தகப்பன்னு நீங்க தானே. கடவுளே ஆண்டி வண்ணாரு தான் மாடத்தி அம்மா தான். எனக்கு தெய்வம் நீங்க தான். உங்களை நான் என்னாலும் மறக்க மாட்டேன். ஐயோ கோவிந்தனோ அம்மா அப்பா இடமதியில அழகுடனே சொன்ன போது மாடத்தி கோவிந்தன சென்று கேட்டு வாரோ கோவிந்தன அழகு முத்தம் கொடுப்பாரோ. தெய்வம் தான் நீங்க. அன்னையும் பிதாவும் முன்னேறி தெய்வம். ஆமா ஆலயம் தொழுவது சாவன் என்று
அன்னை இப்ப அவையார் சொன்னது போல போலை எனக்கு தெய்வமாக நீங்க தான் இருக்கு. எனக்கு தாய் முகம் தெரியாது, தாப்ப முகம் தெரியாது. வளர்த்தது நீங்க தான், எனக்கு கடவுளை நீங்க தான். நீங்க தான் போ. நான் இவ்வளவு காலம் 12 வயசுல பல உத்தியோக படிப்பெல்லாம் படிச்சுட்டேன். படிச்சு முடிச்சுட்டேன். இருந்தாலும் என்ன இந்த தொழில் படிச்சது என் மனசுக்கு நிறைவில்லை. இல்ல 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 போ. வேற என்னடா படிக்க போற? படிக்க போற நீ. நான் படிக்க போற தொழில நான் உங்ககிட்ட சொன்னோம்னா என்கிட்ட மறுக்காட்ட கூடாது. ஆமா. தடுதல் போடக்கூடாது. கூடாது. நீ நான் எங்க போய் படிக்க போனாலும் எனக்கு தடுதல் பண்ணக்கூடாது. தடுதல் பண்ணக்கூடாது. எனக்கு வாழ்த்தி வரம் கொடுத்து என்ன அழகூட என்ன அனுப்பி வைங்க. அனுப்பி வைங்க போ. நான் போற இடத்த உங்ககிட்ட சொல்லிட்டோம்னா அங்க போவாதானே தடுதல் போட்டுருவோம். தடுதல் போட்டக்கூடாது. இந்த உலகத்திலே பெரிய தொழில் ஒரு தொழில் படிக்க போறேன். போறேன் போ. உலகத்திலேயே பெரிய தொழில் என்ன தொழில்டா படிக்க போற? என்ன படிக்க போற நீ? மதுரையில வகையுண்ட வாத்தியார்ட்ட நீ எல்லா தொழிலும் படிச்சிட்டல்ல? படிச்சிருக்கல்ல. ஆணையத்தம் படிச்சிருக்க, குதிரையாட்டம் படிச்சிருக்க, பல்லடம்பு ஜலமுத்துறையில வாள் வச்சு பட்டா வச்சு எல்லா வீரமான தொழிலும் படிச்சியா? படிச்சிருக்கிய. இன்னும் என்னடா உலகத்திலே இல்லாத தொழில் படிக்க போறமுங்க? என்ன தொழில் தெரியுமா? என்ன போ. நான் மாந்திரிகம் படிக்க போறேன். ஓஹோ, மாந்திரம் மாந்திரிகமாட படிக்க போற? அம்மா. எப்ப இங்க நம்ம நாட்டுக்குள்ள எதுவும் தொழிலாளி இருந்தா போய் பார்த்து படிச்சுட்டு வாய. இங்கெல்லாம் இல்ல. என்னவா பேசுத? மாந்திரத்துக்கு சிறந்த இடம் மலையாள சீமை தான். மலையாளம் தான் பெருசு. மாந்திரவாதி பெருத்த நாடு மலையாளம் தானே. அங்கதான் பெரிய பெரிய மாந்திரவாதி இருக்கான். ஆமா. பேயப்புளை அங்கதான் இருக்கான். ஆமா. பிச்சைப்புளை அங்கதான் இருக்கான். ஆளிப்புளை அங்கதான் இருக்கான். அங்கதான் இருக்கான். ஈனமுத்து புளை அங்கதான் இருக்கான். இவங்களும் பெரிய மாந்திரவாதி. ஆமா. மாறி புளை அங்கதான் இருக்கான். இப்படி பெரிய பெரிய மாந்திரவாதி எல்லாம் இருக்கக்கூடிய தேசம் மலையாளம். மலையாளம் அல்லவோ? அம்மா மாலத்திய அப்பா ஆண்டி வந்தாரு. மலையாளம் போக போறேன். உன்மகன் கோவிந்தனோ மாந்திரம் படிக்க போறேன். ஆத்தி வரம் கொடுக்கணுமே. வருவதற்கு விடை கொடுங்க. ஆத்தி வரம் கொடுக்கணுமே. போவதற்கு விடை கொடுங்க. வேண்டாம்டா மலையாளம். வேண்டாம்பா. மலையாளம்
பொல்லாத மலையாளம் மாந்திரவாதி பெருத்த நாடு. நாடு நாடு போ. அதனால மாந்திரவாதி உன்னை கண்டாமல விட மாட்டான். ஆமா. அதுலயும் அங்க மலையாளத்துல வாழ்ந்த பெண்கள் அழகர கண்டு மயங்கி போவாளடா. ஆமாப்பா. குடியெடுத்த மலையாளம் கூல நாடு பொல்லாதது. ஆமாப்பா. ஆண்கள் மலையாளத்துல அறுப்ப சொருப்போம் உண்டு உண்டு. ஆனா பெண் பெருத்த நாடுதான் பேத கொண்ட மலையாளம். மலையாளம் உண்டு. அதனால நீ மலையாளம் போவாத. போவாதப்பா. மலையாளம் போனா அவனை நீ மறுத்து வர மாட்டடோ. இந்த மலையாளத்தில் உள்ள பதம் என்ன தெரியுமா? என்னமோ மலையாளம் என்ற சொல்ல மகனே கோவிந்தா, ஐயா கோவிந்தா, மறந்திடடா என் மகனே, ஐயா கோவிந்தா, மறந்திடடா என் மகனே, மகனே கோவிந்தா, மகனே கோவிந்தா, ஏ மகனே கோவிந்தா, மறந்திடடா என் மகனே, ஐயா கோவிந்தா, மறந்திடடா என் மகனே, ஐயா கோவிந்தா. அப்பா அஞ்சு பெண்கள் பெருத்த நாடு மகனே கோவிந்தா, கொண்ட மலையாளண்டா மகனே கோவிந்தா, புறம்பெடுத்து மேல ஓடும் மகனே கோவிந்தா, குடி கொண்ட மலையாளண்டா மகனே கோவிந்தா, பாம்பெடுத்து மேல ஓடும் மகனே கோவிந்தா, ஐயா கோவிந்தா, பலி கொண்ட மலையாளண்டா, ஐயா கோவிந்தா, பலி கொண்ட மலையாளண்டா, மகனே கோவிந்தா, மகனே கோவிந்தா, ஐயா கோவிந்தா, பலி கொண்ட ஐயா கோவிந்தா, குடி கொண்ட மலையாளண்டா, ஐயா கோவிந்தா. எப்பானு கலலான அழக அனழகே, மலைச்சிலை அழக அழகே, சிவப்பழக பழகே, செந்துருக்க பொட்ட அழக அழகே, பான தலை அழக அழகே, முக பொட்ட அழக அழகே, ஒன்னழகை கண்டவர்கள் கண்டவர்கள் மாமா என்பார் மச்சான் என்பார் ஆச்சாரியம்பா மலையாளத்து பெண்கள் எல்லாம் கேளல்லோ அந்த கண்ணு சக்கலாத்தி காலத்தி தமிழ் அழைப்பாளடா பாலேடோ கொல்லி கண்ணு சக்கலாத்தி காலத்தி சக்கலாத்தி கூப்பிடுவ கைய தட்டி தட்டி கூப்பிடுவ கைய தட்டி கைய தட்டி வைந்தா கைய தட்டி உன்னை கூப்பிடுவா கைய தட்டி கோவிந்தன கண்மணிய கோவிந்தன தாய் சொல்லு தலைமேலை சொல்லு மலை போலை தீயும் சொன்ன போதே கோவிந்தனும் சொல்லுவாரோ சொன்ன பாத்தியா என்ன போக மாட்டேன்னு போடக்கூடாது நீ தடுதல போடாதுன்னு அப்பமே முதல்ல சொன்னேன் நான் சொன்னேனமோ அப்பமே சொன்னது மாதிரி இப்ப என்ன போகாத வைக்காதுன்னு சொல்லுதியா தடுதல போடுறியே தடுதல போடாதம்மா போடக்கூடாதுமா போற தொழில முதன்மையான தொழில மாந்திர தொழிலே மகிமையை நான் படிச்சுட்டு வாரேன் வாரேம்மோ போயிட்டு வர்றதுக்கு உன் கையால கையால விட கூடமா கையால விட கொடுத்து என் செலவுக்கு ஒரு 500 ரூபாய் காசும் கொடு கொடுக்கணும்ல தாய் வீட்டுக்கு போனாலும் ஆமா தன்னை பேணி போகணும் தாய் வீட்டுக்கு போனாலும் தன்னை பண்ணி தான் போகணும் தானே மலையாளம் போறதுக்கு அம்மா மாடத்துக்கிட்ட 500 ரூபாய் காசு கேட்க கேக்காரியா ஏன்னா நான் எவ்வளவோ சொல்லி பார்த்துட்டு நீ கேட்க மாட்டேங்கப்பா மாட்டேங்கப்பா அதனால அம்மா நீ மலையாளத்துக்கு போவாத நான் போவாதப்பா அப்படின்னு சொன்ன போது ஐயோ நான் போவது போல போயிட்டு மாமா நல்ல முறையில திரும்பி வர எனக்கு வாழ்த்தி வரங்கூடு என்று ஐயா கோவிந்தன் கேட்க அம்மா மாடத்தி 500 ரூபாய் பொற்காசை எடுத்து அம்மா மகனிடத்தில் கொடுத்த போதி கோவிந்தனோ தன்னை விட்டு மலையாள பாதையாக மலை இறக்கும் மலை
கொச்சின் இருக்கா கொச்சின் கொச்சின் சரிங்களா அந்த கொச்சினுக்கு வராரு ஆமா அந்த கொச்சினில வந்து மலையாளத்துல நிக்கவும் நிக்கும் போதே மலையாளத்து நகர மக்கள் எல்லாம் ஆமா ஐயோ கண்டு திக்கிட்டு திமிர் பிடிச்சு நிக்காங்க நிக்கார்கள் பேர்பட்ட ஆனழகனை நம்ம மலையாள சீமையிலே பார்த்தது கிடையாது 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 பாக்கையில பெரிய வீராதி வீரனா இருக்காரு வீர மாத்தாண்டனா இருக்காரு இருக்காரு ஆனல அழகா இருக்காரு ஐயோ ஒருவேளை பாண்டிய நாட்டுக்காரரா இருந்தாலும் இருப்பாரோ இருப்பாரோ மலையாளத்துல நம்ம நாட்டுல இப்படிப்பட்ட ஒரு வீரனை பார்க்கலையே இல்லையே இல்லையே மலையாளத்து பெண்களும் மலையாளத்து மக்கள் எல்லாம் மக்கள் எல்லாம் அந்த கோவிந்தனை பார்த்து என்ன கேட்காங்க தெரியுமா கேட்காருங்க ஒரு என்னையா பேரை சொல்லையா பேர சொல்லையா பேரையும் சொல்லையா பேரையும் சொல்லையா ஒத்த வழியாக வந்தது என்னையா பேரையும் சொல்லையா அப்ப நாடு என்னையா நகரம் பேர் சொல்லையா நகரம் பேர் சொல்லையா நகரம் பேர் சொல்லையா நகரம் பேர் சொல்லையா நடந்து வந்ததோரே நகரம் என்னையா அப்ப நகரம் பேர் சொல்லையா உங்க அப்பா பேர் என்னையா அம்மா பேர சொல்லையா அம்மா பேர சொல்லையா அம்மா பேர சொல்லையா அம்மா பேர சொல்லையா அந்நிய நாட்டுக்குள்ள வந்தது என்னையா அம்மா பேர சொல்லையா உன் தாய் பேர் என்னையா தகப்பன் பேர் சொல்லையா தகப்பன் பேர் சொல்லையா தகப்பன் பேர் சொல்லையா தகப்பன் பேர் சொல்லையா தன்னன் தனியாக வந்தது என்னையா தகப்பன் பேர் சொல்லையா இவடைய மலையாளத்து மக்கள் எல்லாம் ஆமோ அம்மையா இடம் கேட்ட போது ஆமோ அம்மண்ணா கோவிந்தனும் சொல்லுவாரா ஆமோ அம்மையா ஐயாவே மலையாளத்தான் ஆமோ அம்மையோ மலையாளத்து பெண்கள் எல்லாம் ஆமோ அம்மையா நான் சொல்றத நல்லா கேட்டுக்கோங்க என்ன என் ஊரு என்ன இந்த மலையாளம் கிடையாது 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 ஐயோ எனக்கு தமிழ்நாடு நாடு நாடு தமிழகத்துல இருந்து வாரேன் தமிழ்நாட்டுல என் சொந்த ஊரு மானா மதுரை ஆமா என்னது மதுரை மாநகரம் எனக்கு சொந்த ஊரு பாண்டிய நாடு பாண்டிய சீமை எங்க அப்பா பேரு ஆண்டி வண்ணாரு எங்க அம்மா பேரு மாடத்தி நான் வந்தது உங்க நாட்டுக்கு வந்த விவரம் என்ன தெரியுமா எங்க பாண்டிய நாட்டுல நான் படியாத தொழிலெல்லாம் படிச்சுட்டேன் எங்க பாண்டிய நாட்டுல இல்லாத ஒரு தொழில் உங்க நாட்டுல இருக்கு மலையாளத்துல இருக்கு அப்ப எங்க நாட்டுல என்னப்பா தொழில் இருக்குன்னு மலையாளத்து மக்களும் மலையாளத்து பெண்களும் கோவிந்தங்கிட்ட கேட்காங்க எங்க நாட்டுல இல்லாத ஒரு தொழில் என்ன தொழில் தெரியுமா உங்க நாட்டுல தான் மாந்திர சக்தி கூடுதல் உள்ள நாடு ஆமா அதனால இந்த கொச்சின்ல எர்ணாகுளமும் போனா அங்க ஆள் இல்லைன்ட்டாங்க எர்ணாகுளத்துல இருந்தா அப்படி மலையாளத்து பாதையா இந்த கொச்சினுக்கு வந்தேன் இங்க மாந்திரவாதி பெரிய ஆளு யாரு இருந்தா மாந்திரம் படிக்கணும் தொழிலாளி இருக்காங்களப்பா அப்ப மலையாளத்து பெண்கள்லாம் சொல்லுதாங்க ஐயா நான் சொல்லுறது நல்லா கேட்டுக்கோங்க இந்த கொச்சின் ஊருக்குள்ள மாந்திரவாதி கூட்டமே கிடையாது மாந்திரவாதி பெருத்த நாடு எங்க தெரியுமா நந்தம்புணலூர் ஆமா நந்தமணலூர் நந்தம்புணலூர்னா நாலுமுக்கு சந்தியில இருக்காங்க இப்ப குளையமாறு கூட்டம் எந்த அதானே அந்த நாலுமுக்கு சந்தி நந்தம்புணலூருக்கு போனீங்கன்னா நீங்க மலையாளத்தை படிக்கலாமே மாந்திரமும் தெரியலாமே மாந்திர சக்தியாலே மகிமையாக கற்கலாமே அதனால இந்த கொச்சின் நாடு விட்டு ஆம்பா நாலுமுக்கு சந்தி சந்தி அந்த நந்தமணல் ஊருக்கு போங்க என்று மலையாளத்து பெண்களும் மலையாளத்து மக்கள் எல்லாம் சொன்ன போது போதே அனலகன் கோவிந்தனோ கோவிந்தனோ
போன்ற நிகழ்ச்சிகளை உங்களுக்கு தொடர்ந்து வழங்க எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.